நம்ம தமிழ் படங்கள்ல பாத்தீங்கன்னா பல அப்சசிவான ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கும். வல்லவன் படம் ரீமா சென்னு, படையப்பா படம் நீலாம்பரி, அப்புறம் ஒரு படத்துல எப்ப வரீங்கன்னு கேட்பாங்கல்ல அந்த பொண்ணு. இதே மாதிரி ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு இதே மாதிரி அப்சசிவா இருந்ததுக்காக தூக்கி ஜெயில போட்டாங்கன்னு சொன்னா உங்களால அதை நம்ப முடியுதா? மீட் ஜாக்லின் கிளேர். இவங்க அரிசோனாவை சேர்ந்த ஒரு 31 வயது பெண்மணி. 2017 அப்போ இவங்க லக்ஷி அப்படிங்கிற ஒரு டேட்டிங் ஆப்ல ஒரு மில்லியனர் கூட மேட்ச் ஆகுறாங்க. இந்த லக்ஷி அப்படிங்கிறது வெல்தி பீப்புளுக்கான ஒரு டேட்டிங் ஆப். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, பிடிச்சிருக்குது, சரின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டுக்கு போறாங்க. அந்த டேட்லயே வந்துட்டு அந்த மனுஷனுக்கு இவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங் வந்திருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்கு. இவர் பயங்கரமா அன்கம்ஃபர்டபிள் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டேட் முடிஞ்சது அவங்களை கோஸ்ட் பண்ணிடுறாரு. ஆனா நம்ம அக்காவால் அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு இந்த மனிதனை ரொம்ப பிடிச்சி போயிருது. அவர் தான் இவங்களோட சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. சோ 2017 இருந்து 2018 அந்த ஒரு மனிதனுக்கு தனியாளா 1,59,000 மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க. 1,59,000 பிளஸ் மெசேஜஸ். ஏவரேஜா ஒரு நாளைக்கு 500 டெக்ஸ்ட். அதுவும் இவங்க மெசேஜஸ் எல்லாம் ஒரு மாதிரி த்ரெட்னிங்கா இருந்திருக்கு. நீ என்னை விட்டுட்டு போனேன்னு நினைச்சீனா நான் உன்னை கொன்னுடுவேன், உன்னோட கிட்னியை உருவி ஷூசி பண்ணிடுவேன், நம்ம ரெண்டு பேரும் சோல்மேட்ஸ், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இவர் ஏதோ பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கண்டுக்காம விட்டுருக்காரு. பட் நம்ம அக்கா அத்தோட நிறுத்தல. ஏப்ரல் 2018 அப்போ இவர் ஊர்ல இல்லாத டைம்ல அவரோட வீட்டுல போய் அவரோட பாத்ரூம்லயே குளிச்சிருக்காங்க. கையில ஒரு கத்தியை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இவர் அதை பார்த்து பயந்துகிட்டு உடனே போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸ் வந்து இவங்க பிடிச்சிடறாங்க. ஆபீசர்ஸ் போயிட்டு இவங்க கிட்ட கேட்டப்போ நான் அவரை எதுவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், அவர் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை, அவர் பக்கத்துல இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை, அதனால தான் நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என் இதயம் என்ன கூறியதோ அதைத்தான் ஆபீசர் நான் செய்தேன் அப்படின்னு இருக்காங்க. தென் இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு சில மென்டல் இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. தென் இந்த பிப்ரவரி 2023 அப்போ அவங்களுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஸ்டாக்கிங், கிரிமினல் ட்ரெஸ்பாசிங், த்ரெட்னிங்னு சொல்லிட்டு வெவ்வேறு செக்ஷன்ல இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு மனுஷி அவளோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றது அவ்வளவு தப்பான ஒரு விஷயமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு போய் இப்படி 10 வருஷம் ஜெயில போட்டாங்களே. ரீசெண்டா வாத்தமிழாவுக்கு போயிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. திஸ் இஸ் மை டைப், ஐ லைக் மை பெண்கள் அப்சஸ்ட்.